1998 திருநின்றவூர். சின்ன ஊர், அதிலும் இன்னும் சின்ன பள்ளி. ஃபேன் இல்லாத கிளாஸ் ரூம், பெஞ்ச் இல்லாத தர, பாய் கூட இல்ல, வெறும் சிமெண்ட் தர மட்டும். வெயில் ஜன்னல் வழியா நேரா உள்ள வரும். மதிய நேரம் வந்தா அந்த தர கூட சூடா இருக்கும். ஆனா அந்த சூடான தரையில தான் என் வாழ்க்கையின் மிக மென்மையான நினைவு உருவானது. அது என் முதலாம் வகுப்பு. அது என் முதல் பள்ளி நாள். அது என் முதல் தேவதை வந்த நாள். அம்மா கையை பிடிச்சு அழுது கொண்டே பள்ளிக்குள் நுழைந்தேன். எல்லாமே புதுசு, முகங்கள் தெரியாதவை. குழந்தைகள் அழுது கொண்டே இருந்தாங்க. நானும் அழ ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு மென்மையான குரல், "அழாத கண்ணா, இங்கே வா." அந்த ஒரு வார்த்தை என் பயத்தை மெதுவா குறைச்சது. திரும்பி பார்த்தேன். மஞ்சள் காட்டன் சேலை, ஜடையில மல்லிப்பூ, முகத்தில் மென்மையான சிரிப்பு. அந்த சிரிப்புல ஒரு அக்கறை இருந்தது, ஒரு பாதுகாப்பு இருந்தது. அந்த நாளிலிருந்து பள்ளி எனக்கு பயமா இல்ல. வெயில் தரையில் விழும். நாங்க எல்லாரும் தரையில உட்கார்ந்திருப்போம். வியர்வை முகத்தில் தெரியும். ஃபேன் இல்லாததால் காற்று கூட வராது. ஆனா எனக்கு மட்டும் அது கஷ்டமா தோணல. ஏன்னா என் கவனம் எல்லாம் பிளாக் போர்ட் முன் நின்ற அந்த முகத்தில தான். சாக் பலகை மேல உரசும் சத்தம் அந்த கிளாஸ்ல ஒரு இசை மாதிரி இருந்தது. அ ஆ இ ஈ எழுத சொல்லினாங்க. நான் தவறா எழுதியேன். அவங்க என்னோட பக்கத்துல தரையில உட்கார்ந்தாங்க. என் கை பிடிச்சு, "இப்படி இல்ல ராஜ், பாரு"ன்னு மெதுவா சொல்லி எழுத்த திருத்தினாங்க. அந்த நிமிஷம் என் கை மட்டும் இல்ல, என் மனசும் பிடிக்கப்பட்டது. அது காதல் இல்ல, அது குழந்தை மனசின் நெருக்கம். ஒரு நாள் மழை. ஸ்கூல் கிரவுண்ட் முழுக்க தண்ணி. ஷூஸ் இல்லாம மண்ணுல நனைஞ்சு கிளாஸ் வந்த. அவங்க பார்த்ததும் கவலைப்பட்டாங்க. இப்படி வந்தா காய்ச்சல் வரும். ஸ்டாஃப் ரூம்ல இருந்து ஸ்டீல் டம்ளர்ல சூடான தண்ணி கொடுத்தாங்க. அந்த தண்ணி குடிச்சப்போ உடம்புக்கு சூடு வந்ததா தெரியல, ஆனா மனசுக்கு மட்டும் ஒரு நிம்மதி வந்தது. யாராவது நம்மை கவனிக்கிறாங்கன்னு அந்த வயசுல ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சது. டீச்சர்ஸ் டே வந்தது. கிஃப்ட் வாங்க பணம் இல்ல. ஒரு வெள்ளை காகிதத்துல கிரேயான் கொண்டு ஒரு தேவதை படம் வரைந்தேன். கீழே எழுதினேன், "மிஸ், நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அவங்க படிச்சு சிரிச்சாங்க. "ராஜ், நல்லா படிச்சாதான் மிஸ் ஹாப்பி." அந்த ஒரு சென்டென்ஸ் என் வாழ்க்கையின் முதல் மோட்டிவேஷன். அந்த நாளிலிருந்து நான் ஆன்சர் சொல்ல முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஃபீவர், ஸ்கூல் போக முடியல. அடுத்த நாள் போனப்போ அவங்க கேட்டாங்க, "நேத்து ஏன் வரல ராஜ்?" அது சாதாரண கேள்விதான், ஆனா அந்த கேள்வியில ஒரு கவனம் இருந்தது. நம்ம இல்லாததை யாராவது கவனிக்கிறாங்கன்னு அந்த வயசுல அது பெரிய விஷயம். அப்படி மெதுவா ஒரு வருடம் கடந்து போச்சு. 1998 முடிவுக்கு வந்தது. லாஸ்ட் டே. நாங்க எல்லாரும் சர்க்கிளா தரையில உட்கார்ந்திருந்தோம். அவங்க சொன்னாங்க, "நல்லா படிங்க, நல்ல மனிதர்களா வளரணும்." பெல் அடிச்சது. எல்லாரும் வெளியே போனாங்க. நான் மட்டும் நின்னேன். எனக்கு என்ன தைரியம் வந்ததுனே தெரியல. "மிஸ், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா?" சில வினாடிகள் அமைதி. பிறகு அந்த சிரிப்பு. "அட, சின்ன பையன் நீ, எப்படி பாத்துப்ப?" என் தலைய தடவி மெதுவா சொன்னாங்க, "நல்லா படிச்சு நல்ல வேலை போய் பெரியவனாகி வா, அப்புறம் பாத்துக்கலாம்." அது ஒரு ஜாலி பதில். ஆனா அந்த வார்த்தை என் மனசுல ஒரு விதை போட்டது. இப்ப நான் பெரியவனாச்சு. வாழ்க்கை நிறைய மாற்றம் கண்டது. கம்ஃபர்டபிள் சேர், ஃபேன், ஏசி, ஆஃபீஸ். ஆனா சில சமயம் வெயில் ஜன்னல் வழியா உள்ள வந்தாலே அந்த பழைய கிளாஸ் ரூம் ஞாபகம் வரும். ஃபேன் இல்லாத கிளாஸ், பெஞ்ச் இல்லாத தர, வெயில் சூடான மதியம் மற்றும் மஞ்சள் சேலையில நின்ற அந்த முகம். வாழ்க்கையில பல முகங்கள் வந்துச்சு, பல உறவுகள் மாறுச்சு. ஆனா முதல் ஆசிரியை நினைவு மட்டும் எப்பவும் மாறாது. அந்த வெயில் சூடான தரையில உட்கார்ந்த சின்ன பையன் முதலில் காதலிச்சது அழகே இல்ல, அன்பை.